சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே யா அய்யுன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அந்த நாளுடைய கடுமை, அந்த நாளுடைய ஆட்டம் மகத்தானது, கடுமையானது. யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லத், அந்த நாளில் பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். கற்பனை செய்ய முடியுதா? பாலூட்டுகிற பருவத்திலே குழந்தை பெற்றெடுத்து வைத்திருக்கிற ஒரு தாய் தனது குழந்தையை மறந்தாள் என்று உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? புள்ள புள்ள புள்ளம்பா. பாலூற்ற பருவம் என்ன? 4 வயசு 5 வயசு 6 வயசு ஆகிட்டு மறப்பாளா? பெற்றெடுத்த பிள்ளைய சொந்தக்காரங்க வீட்டுல, தாய் வீட்டுல லீவுக்கு ஒரு 10 நாள் அனுப்பி வைக்கட்டுமே. முதல் குழந்தையை பெற்றெடுத்து 4 வருடங்கள் கூடவே இருந்து விட்டு 5வது வருஷம் சம்மர் லீவு பிள்ளைய அம்மா வீட்டுக்கு அனுப்புவோம்னு அனுப்பி விட்டா புள்ள போய் அங்க நிம்மதியா இருப்பான். இவர் 2 நாள்ல கிளம்பி போயிடுவான். என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியலையே. 5 வயது 6 வயது குழந்தைகளுடைய நிலை இது என்றால், பாலூட்டும் பருவத்தில் இருக்கிற ஒரு தாய் தனது பிள்ளையை மறப்பாளா? மறப்பாள். குர்ஆன் சொல்கிறது தஸ்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறப்பாள். வதலஉ குல்லு ذات حمل حملها, கருவுற்றிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தனது கருவை எளிதாக இறக்கி வைப்பாள். உலகத்திலே பிரசவங்கிறது எளிதாக நடந்திருக்குதா? சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாயை காட்ட முடியுமா? உடல் சந்திக்கிற உடல் ரீதியான வேதனையில் உலகத்திலே மிகப்பெரிய வேதனை ஒரு பெண் தனது குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை. அந்த நாளில் அந்த பெண்ணுக்கு அந்த வேதனை தெரியாதாம். ஏன் தெரியாதாம்? இதைவிட பெரிய வேதனை நம்ம என்ன ஆகுமோ தெரியலையே. எப்போதுமே மனுஷனுக்கு அப்படித்தான். போய்கிட்டே இருந்தோம், கல்லு தட்டி காலில் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. காலை நொண்டி நொண்டி வலிக்குதா வலிக்குதா வலிக்குதேன்னு ரத்தம் வடிய வடிய வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போன உடனே செய்தி கேள்விப்படுறோம், நம்முடைய தந்தையோ நம்முடைய தாயோ நம்முடைய சகோதரனோ மரணித்து விட்டார்கள் என்று செய்தி சொல்லப்பட்டால் கால் வலி தெரியும், ரத்தம் போனது தெரியும், மறந்துடுவோம். ஏன்? இதை விட அது பெரிது. மறுமையிலே நாம் என்ன நிலைக்கு ஆளாக போகிறோம்? அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை கண்ணுக்கு முன்னால் கண்டுவிட்ட அந்த மனுஷிக்கு அவள் கையிலே இருக்கிற பாலூட்டுகிற குழந்தை, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற கரு, அது வெளியிலே வருவது கூட பெரிதாக தெரியாது. அதை விட பெரிது அங்கே அவளை வியாபித்து இருக்கும்.